360. நான் உங்களோட ஷாஜு. இப்போ நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி அளவு கீரை, ஆயில் முழுவதும் நலன். ஸோ டைட்டில் சொன்னோடனே தெரியும் உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிலோன் கீரை. இது வந்துட்டு பூர்வீகமாக சிலோன் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு சிலோன் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா குத்து பசலை இல்லைன்னா சிலோன் பசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பசலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பசலை வகையை சேர்ந்தது. நார்மலாக பசலைக்கீரை பார்த்திங்கன்னா கொடி டைப்பில் இருக்கும். இது வந்துட்டு குத்தாக வளர்கிறதுனால இது வந்துட்டு குத்து பசலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கார்டனிங் டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெனக்கெடெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதோட ஒரு பிரான்ச், ஒரு தண்டு பகுதி மட்டும் நீங்கள் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டால் போதும். வீட்டில் வசதி இல்லாதவங்க, இடம் இல்லாதவங்க தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதோட மருத்துவ பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ, சி, கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. சிறந்த ஒரு மலமிளக்கியாக வந்துட்டு செயல்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த கீரையில். சிறந்த ஒரு ரத்த சுத்திகரிப்பானாகவும் பயன்படுது. நம்மளோட சித்த மருத்துவங்கள், நம்மளுடைய அகத்தியர் மருத்துவம், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களில் பார்த்திங்க அப்படின்னா கீரைகளுக்கே வந்துட்டு தனி ஒரு இடம் உண்டு. ஸோ கீரைகள் வந்துட்டு எப்பவும் நம்ம எடுப்போம். கீரைகள் ரொம்ப நல்லது. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ இந்த கீரையை நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு மிஸ் பண்ண வேண்டாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.